அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. உலக வல்லரசை வழிநடத்தக்கூடிய பதவியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணராத ட்ரம்ப் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறாரு. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே அப்படி தான் இருக்குது. ட்ரம்ப் இப்போ தன்னுடைய சோஷியல் மீடியா தளமான ட்ரூத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, வெனிசுலா, கிரீன்லாண்ட், கனடா இந்த நாடுகளை உள்ளடக்கி இதெல்லாமே அமெரிக்காவுடைய பகுதிகளாக காட்டக்கூடிய ஒரு ஏஐ மேப்பை பகிர்ந்திருக்கார். இதுவும் கூட ஐரோப்பிய நாடுகள் இப்போ கடுப்பேற்றிருக்கு. அதுபோக அடுத்த கட்டமாக பிரான்ஸ் மீது வேற வரி விதிக்க போகிறாராம். அது எதுக்காக? கிரீன்லாந்தில் இறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க போர் விமானங்கள். என்ன காரணம்? ரஷ்யா கிரீன்லாந்தை பிடிக்க போகுதுன்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே, அதுக்கு இப்போ ரஷ்யாவே பதில் கொடுத்துட்டாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபர் மோடியுடைய அழைப்பை ஏற்று நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அதற்கான காரணம், அமெரிக்காவுக்கு நோ சொல்லிட்டு ரஃபேல் போர் விமானங்களை நம்ம இந்தியா வாங்குறாங்க. இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் நம்ம நாடு பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குற முடிவில் உறுதியாக இருக்காங்க. சமீபத்தில் இந்தியாவில் ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்கிறது தொடர்பான ஒரு திட்டம் விமானப்படை சார்பில் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது தற்போது பரிசீலனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்னும் சில நாட்களில் உயர்மட்ட கூட்டத்தை நடத்த போகிறாங்க. இந்த கூட்டத்தில் பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோடு சேர்ந்து உள்நாட்டிலேயே 114 ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து பயன்படுத்துவது பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கு. இறுதி முடிவும் எடுக்க போகிறாங்க. இந்த திட்டத்துடைய மதிப்பு தோராயமாக 3.25 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை நம்ம நாடு பந்தாடினாங்க. அப்போது ரஃபேல் போர் விமானங்கள் தான் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. இதுவே நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் ஜெட் விமானங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய M88 என்ஜின் பராமரிப்பு, அதுக்கு பழுது பார்க்கறது, சீரமைக்கிற உள்ளிட்ட அந்த MRO ஃபெசிலிட்டியை ஹைதராபாத்தில் அமைக்கிறதுக்கு பிரான்ஸ் திட்டமிட்டிருக்காங்க. இதுவும் கூட நம்ம நாட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. இதனால் நம்ம நாடு ரஃபேல் போர் விமானங்களை கூடுதலாக வாங்கி பயன்படுத்துறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ புதுசாக ஒரு விமானத்தை வாங்கிட்டு அதற்கான MRO ஃபெசிலிட்டியெல்லாம் நாம் தான் பண்ணணும். அப்படிங்கும்போது அதுக்கு செலவுகளெல்லாம் ரொம்ப அதிகமாகும். ஆனால் MRO ஃபெசிலிட்டி ஏற்கனவே இருக்குது. அதுலேயே நம்ம அதிகபட்சமான போர் விமானங்களை நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு செலவு மிச்சம்தான். அது போக நம்ம ஏற்கனவே அந்த விமானத்தை பயன்படுத்தியும் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் அனுபவத்தையும் இந்த இடத்துல கொடுக்குது. ஏற்கனவே நம்ம நாட்டோட விமானப்படைக்கிட்ட 36 ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குது. கடந்த ஆண்டு நம்முடைய கடற்படைக்கு 26 ரஃபேல் போர் விமானங்களை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களுடைய எண்ணிக்கை 176 உயரும். இதனால் விமான தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதோட நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பொதுவாகவே உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னாவே குறிப்பிட்ட தயாரிப்பில் 60% வரைக்கும் நம்ம நாட்டுடைய பொருட்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த ரஃபேல் திட்டத்தில் மட்டும் 30% வரை மட்டும்தான் நம்ம நாட்டுடைய உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்படும். அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். இந்த ரஃபேல் போர் விமானங்கள் நவீன தொழில்நுட்பம் கொண்டது. உங்களுக்கே தெரியும், 4.5 ஜென்ரேஷன் வகையை சார்ந்தது. தற்போது இப்போது அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இவங்ககிட்டலாம் 5th ஜென்ரேஷன் போர் விமானங்கள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கிட்ட 4.5 ஜென்ரேஷன் தான் இருக்குது. நம்ம நாட்டுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, F-35 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தையும் நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் நமக்கு சுக்கோய் 57 தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதனுடைய விலை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா விமானத்தை நமக்கு கொடுக்கறதா சொன்னாலும் கூட அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. எப்போ வேண்டுமானாலும் அமெரிக்கா நம்ம காலை வாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இப்போ நம்ம நாட்டை சீண்டிக்கிட்டே வேற இருக்காரு. இதனால் ட்ரம்ப் நம்புறதுக்கு நம்ம நாடு தயாராகவே இல்லை. இன்னொரு பக்கம் ரஷ்யா நம்ம நாட்டுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு நாடு. ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம ஏராளமான டிஃபென்ஸ் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ், தளவாடங்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா சுக்கோய் 57 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நமக்கு தர்றோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்தியா பிரான்ஸோட 4.5 ஜென்ரேஷன் வகையை சார்ந்த அந்த ரஃபேல் போர் விமானங்களையே வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை இப்போது உறுதியாக எடுத்திருக்காங்களாம். அடுத்ததான் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் நேற்று ஒரு சின்ன பயணமாக நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் அவருடைய இந்திய பயணம் இருந்தது. பிரதமர் மோடியுடைய அழைப்பை ஏற்று அவர் வந்திருக்காரு.
விமான நிலையத்திலிருந்து 2 தலைவர்களும் ஒரே கார்ல தான் வந்து பயணிச்சிருக்காங்க. கடந்த செப்டம்பர் 2024ல அபுதாபியோட பட்டத்து இளவரசர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. அப்புறமா ஏப்ரல் 2025ல ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துணை பிரதமர் வந்தாரு. அப்புறமா பாதுகாப்புத்துறை அமைச்சர். அப்புறமா துபாயுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் நம்ம இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருந்த நிலையில இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபரே வந்துட்டு போயிருக்காரு. அவர் எதுக்காக வந்தாருன்னா, இப்போதைக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் என்ன இருந்துச்சுன்னா, அணுசக்தி, ஏஐ, அப்புறம் பாதுகாப்பு, எரிசக்தி, அதுபோக பயங்கரவாத எதிர்ப்பு, இந்த மாதிரியான துறைகள் பற்றியெல்லாம் வந்து 2 நாடுகளும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்போடு செயல்படுறது, பலப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. முக்கியமாக எரிசக்தி பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்காங்க. சமீபத்தில் தான் இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அதுபோக அமீரகத்துடைய அட்னா கேஸ் நிறுவனங்களுக்கு இடையில ஒரு 10 ஆண்டு கால எல்என்ஜி விநியோக ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி 2028ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு 0.5 மில்லியன் டன் எல்என்ஜியை வந்து நம்ம இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கொடுப்பாங்க. இதன் மூலமாக இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய எல்என்ஜி சப்ளையர்களில் ஒன்றா அமீரகம் மாறப்போகுது. சரி, இந்த மீட்டிங்குடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காசாவுடைய நிர்வாக கட்டமைப்புக்காக ஒரு அமைதி குழுவை அமைக்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காக உலகத்தில் சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் அமெரிக்கா வந்து அழைப்பு விடுத்திருக்கு. இது பற்றி ஆலோசனை நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஷேக் முகமதுடைய 3வது அதிகாரப்பூர்வ இந்திய பயணம்னா அது இதுதான். இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட உறவை வந்து வெளிக்காட்டுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கிரீன்லாந்து விவகாரம் பற்றி ரஷ்யாவை வாய் திறந்து பேசியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் தான் பேச்சுக்கு பேச்சு சொல்கிறார் இல்லையா, கிரீன்லாந்தை ரஷ்யா வந்து கைப்பற்றிடும், அதனால் இப்போவே கிரீன்லாந்து வந்து நம்ம அமெரிக்காவோட சேர்ந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இது பற்றி ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் வந்து பதில் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்காக தான் மெனக்கெட்டு ட்ரம்ப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அடுத்ததாக ஈரான் விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா பண்ணுறது சரியே கிடையாது, ஈரானோடு நாங்கள் செய்யக்கூடிய வர்த்தகத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நெத்தியடி பதிலையும் வந்து சர்ஜி லாவ்ரோவ் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பிரான்ஸ் மேலே ட்ரம்ப் வந்து வரி விதிக்க போகிறாரு. அது எதுக்குன்னா, ட்ரம்ப் காசாவில் அமைதியை கொண்டுட்டு வரதுக்காகவும் அங்கே வந்து எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது போக டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அமைதி வாரியம் அதை வந்து சில நாட்களுக்கு முன்பு தான் அறிவிச்சார் இல்லையா. அந்த அமைதி வாரியத்தில் வந்து சேர்றதுக்காக உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. இதன் மூலமாக காசாவை வந்து சீக்கிரமாக சீரமைக்க முடியும், அதுக்கான வேலைகளை வந்து துரிதப்படுத்த முடியும்னு அவர் நம்புறாரு. இதற்கிடையில தான் இந்த அமைதி குழுவில் சேர்றதுக்கு பிரான்ஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப்பே அழைப்பு விடுத்தும் கூட அதுக்கு நோ சொல்லியிருக்காங்க. காரணம், அமெரிக்கா முன்மொழிஞ்சிருக்கிற அந்த அமைதி குழு இருக்கு இல்லையா, அது போரால் பாதிக்கப்பட்ட அந்த காசாவை மறுபடியும் கட்டி எழுப்புறத மேல் பார்வையிடுறதுக்காக மட்டும்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கா, இல்லை அதனுடைய அதிகாரம் பாலஸ்தீன பிராந்தியத்துக்கும் வெளியே இருக்கா, அதனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணவே படலை. அதனால் காசாவை தாண்டியும் மற்ற விவகாரங்களில் அந்த வாரியம் தலையிடுமா அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதனால் இப்போதைக்கு எங்களால் அந்த அமைதி வாரியத்தில் சேர முடியாதுன்னு பிரான்ஸ் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுச்சு. இதனால தான் ட்ரம்ப் வந்து இப்போ ரொம்ப கோபமாக இருக்கார். அதுபோக பிரான்ஸ் நாட்டோடைய மதுபானங்கள், ஷாம்பைன் மீது 200% வரியை நாங்கள் விதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்காரு. ஆக பிரான்ஸும் வந்து இப்போ ட்ரம்ப்புடைய கோபத்துக்கு ஆளாயிடுச்சு. ட்ரம்ப்போட கோபத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. கிரீன்லாண்டை ரஷ்யா, சீனாவெல்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிரீன்லாண்டை வந்து சீக்கிரமாக அமெரிக்காவோடு இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை தானே ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ட்ரம்ப்போட இந்த ஐடியாவை வந்து முட்டாள்தனமானது அப்படின்னு பிரான்ஸ் அதிபர் ஓப்பனாக சொல்லிட்டார். ஸோ இதுதான் ட்ரம்ப்போடைய கோபத்துக்கு காரணம். அவருடைய கோபத்தை வரிகள் மூலமாக தான் பிரான்ஸ் மேலே காட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக கிரீன்லாந்து பகுதியை நான் வாங்க போகிறேன், கைப்பற்ற போகிறேன்னு அதிபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இந்த நேரத்தில் நோர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வட அமெரிக்க வான் பாதுகாப்பு கமாண்ட் விமானத்தை வந்து கிரீன்லாண்டுக்கு அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்கா. அந்த விமானம் கிரீன்லாண்டில் இருக்கிற பிட்டுஃபிக் ஸ்பேஸ் பேஸில் வந்து நிறுத்தப்பட போகுது. என்னடா போகிற எது தொடங்கிட்டாரா ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி தானே இந்த இடத்துல சந்தேகம் வருது. அதுக்காக இல்லை, நோர்ட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா, கனடா இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டமைப்பு.
வட அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்காக அதனுடைய 3 பிராந்தியங்கள் வழியா, அதாவது எதுனா அலாஸ்கா, கனடா, அமெரிக்கா இந்த கண்ட பகுதிகள் வழியா இந்த நோர்ட் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு வந்து வழக்கமாகவே சில நடவடிக்கைகளை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வாங்க. இது வழக்கமாக செய்யக்கூடியது தான் அப்படின்னாலும் கூட கிரீன்லாண்ட் பற்றி இப்போ வந்து ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய வகையிலெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, இந்த நேரத்தில் தான் விமானம் போயிருக்கிறது ஒரு கவனம் பெற்றிருக்கு. இதை பற்றி நோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த விமானம் எதுக்காக அப்படின்னு வரும்போது அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு நீண்ட கால திட்டத்துடைய ஒரு பகுதி தான், அதனால தான் விமானம் வந்து அனுப்பப்படுது. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்தோடைய ஒருங்கிணைந்த ஒரு நடவடிக்கை தான் இப்போது மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா, கனடா, டென்மார்க் இந்த நாடுகளிடையே இருக்கக்கூடிய நீடித்த தற்காப்பு ஒத்துழைப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் வந்து அந்த விமானம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப்பை பற்றி கொஞ்சம் பயத்தோட தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து வெளியாகி இருக்கு அப்படிங்கிறதும் கூட இப்போ செய்தியாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.